இங்க ஒரு பொண்ணு உட்காந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பா. இப்போ இங்க வந்து பெயிண்டிங் காம்படிஷன் தான் நடக்குது. ஒருத்தர் வந்து பார்க்கறதுக்காக வந்து வேணுனே வந்து பெயிண்ட்டை அந்த பொண்ணு வரைஞ்சிட்டு இருக்க பெயிண்டிங் மேல தள்ளி விட்டு போயிடுவாரு. இவங்க 2 பேருக்கும் சின்ன வயசுல இருந்தே ஆகாது. எப்பவுமே சண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்க. இதுதான் கரெக்டான டைம் அப்படின்ட்டு இவளை ஜெயிக்க வைக்க கூடாது அப்படின்றதுக்காகவே வந்து பெயிண்ட் எடுத்து ஊத்திடுவாரு. அதை இன்னும் வந்து மோசம் பண்ணணும் அப்படின்றதுக்காக கர்ச்சீஃப் எடுத்து நான் வேணா இதை தொடச்சிடுறேன் அப்படின்ட்டு அப்படியே பேப்பர் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாரு. இந்த பொண்ணுக்கு பயங்கரமா கோவம் வருது. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து காம்படிஷனே முடிய போகுது. கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றதுக்குலாம் இவகிட்ட டைமே கிடையாது. சரி ஓகே, ஒரு புது பேப்பர் எடுத்துட்டு வாங்க, நான் வரைஞ்சிடறேன் அப்படின்னு சொன்னா அது வரைக்கும் கூட டைம் இல்ல. அதனால இப்படி சும்மா பெயிண்ட் எடுத்து கொட்டின பெயிண்டிங்கே வந்து கொஞ்சம் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி அந்த பொண்ணு அப்படியே கொண்டு போயிட்டு டிஸ்பிளேல வச்சிருவா. இப்போ அங்க நிறைய பேர் பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணோட பெயிண்டிங்கை தான் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு சும்மா பெயிண்ட் எடுத்து இப்படி கொட்டி வச்சிருக்காங்க. அதை போயிட்டு செலக்ட் பண்றாங்க. நாங்க இங்க உயிரை கொடுத்து வரைஞ்சிட்டு இருக்கோம், எங்களது செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இது மத்தவங்களோட கண்ணுக்கு சும்மா பெயிண்ட்டை தூக்கி அப்படியே கொட்டிட்ட மாதிரி தான் தெரியும். ஆனா அந்த பெயிண்ட்டை ஊத்துனதுக்கு அப்புறமா அவ பண்ண கரெக்ஷன்ஸ் தான் இப்போ இந்த பொண்ணு வந்து ஜெயிக்க வச்சிருக்கு. இதுல இருந்து தான் ஸ்பிளாட்டர் பெயிண்டிங் அப்படின்ற ஒரு டெக்னிக்கே ஃபேமஸ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு.